ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் 2வது பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிரசாதம் 1 வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் அதோட லிங்க் தரேன். டைம் இருந்தால் போய் பாருங்கள். இன்றைக்கி விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1½ கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோடாப்பு சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு, ரெண்டுமே கம்மி அளவாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. இந்த மாவோட பதம் எந்த மாதிரி இருக்குன்னா, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா நான் கலந்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாவை கலக்கிற நேரத்துலையே நம்ம அடுப்பில் எண்ணெயும் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. ஜல்லிக்கரண்டியை இந்த எண்ணெய்க்கு மேலே வச்சுட்டு இந்த மாவை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். எண்ணெய் ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை ஊற்றி ஊற்றி பொரித்து எடுத்துடலாம். கம்மி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்தாலே போதுங்க. நிறைய எண்ணெயை இதுக்குன்னு நீங்கள் ஊற்றி வேஸ்ட் பண்ண தேவையில்ல. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதனால் அந்த மாவை ஒரு சொட்டு நீங்கள் ஊற்றி பார்த்துட்டு நீங்கள் இதை போடுங்க. நல்லா சூடாக இருந்தால் தான் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே நீங்கள் சுற்றி சுற்றி இப்படி தட்டி விட்டாலே போதும். உங்களுக்கு அழகாக பூந்தி மாதிரி அழகாக உங்களுக்கு வந்துருங்க. முதல் தடவை பண்ணுறவங்க கூட இந்த மெத்தடை நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஈஸியாக நீங்கள் லட்டு வீட்டிலையே செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. கலர் மட்டும் பார்த்துக்குங்க. அது நல்லா பொரிஞ்சு வெந்தால் போதும். நீங்கள் நிறைய நேரம் போட்டு அதை நல்லா முருக விட்டுறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். அந்த எல்லோ கலர் வரும்போதே நீங்கள் அவ்வளோத்தையுமே நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே பொரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பூந்தி எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்க. அடுத்தது நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். 1½ கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பும் கூட கொஞ்சமும் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். லட்டுனாலே ரொம்ப இனிப்பாக இருக்கணும். அதனால் இனிப்பு கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். கரெக்டாக சொல்லணுன்னா 1¼ கப்பு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். லட்டுனாலே நல்லா தித்திப்பாக தான் இருக்கணும். நான் இப்போ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கூட இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். வாசத்துக்கு 2 ஏலக்காய் நம்ம பொடி பண்ணாலே போதும். இந்த அளவுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. நல்லா கொஞ்சம் கொதித்து தண்ணி குறைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த லட்டு வாசமாக இருக்கும். இன்னும் நல்லா பொங்கி நல்ல தண்ணி நல்லா வற்றணும். இந்த பாருங்கள், கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் வரது வரைக்கும் நல்லா நீங்கள் கொதிக்க விடணும். இப்போ இது நல்ல கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூந்தியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இறுகி இறுகி நல்லா உங்களுக்கு சுருண்டு வரும். பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு திக்காகி நல்ல சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இது கிடைக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த சீனி பாகை எல்லாத்தையுமே அந்த பூந்தி இழுத்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நெய்யை கையில் தடவிட்டு உங்களுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு வந்ததுக்கப்புறமா நெய்யை நீங்கள் கையில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சூடாக இருக்கும் போதே நம்ம லட்டுவாக பிடிச்சிடணும். அப்போ தான் நமக்கு பிடிக்க வரும். உங்களால் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் நெய் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு அப்படியே நீங்கள் இதை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ அழகாக லட்டு பிடிச்சதுக்கப்புறமா மேலே நீங்கள் ஒவ்வொரு முந்திரி பருப்பை வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான லட்டு வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மாதிரி லட்டு செஞ்சு பிரசாதமாக வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.